இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். நம் தேவன் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவனாயிருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் கண்களை வைத்து கவனித்து கொண்டு இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எங்கள் ஜீவன் பிரியும் வரை, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை, எங்கள் கடைசி மூச்சு வரை நாங்கள் நம்முடைய பணியை செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சந்ததியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை என் தகப்பன் இயேசுவிற்காக இன்னும் நாங்கள் ஏதாகிலும் செய்வோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தருகிற தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அனந்த ஞானத்தினால் நிரப்புவீராக. உம்முடைய பணியை செய்ய இன்னும் எங்களை பலப்படுத்துவீராக.
இன்னும் துரிதமாய் செயல்பட தேவையான கிருபைகளை தருவீராக. நாங்கள் எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாதபடி தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்கிற உத்தம இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்களை காண்கிறவர்கள் எங்களுக்குள் உம்மை காண உதவி செய்தருள்வீராக. பெயருக்காக பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக ஒரு கூட்ட ஜனங்களை உமக்கு நேராக வழிநடத்த ஆண்டவரே, உம்முடைய பணிகளை நிறைவேற்ற எங்கள் தலைகளை தரை மட்டும் தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இனியவளை என்ற பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அம்மா உங்க பேர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? என்னுடைய பேர் மாசி. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேன். பிரதர் டேவிட் கணேசனுடைய மினிஸ்ட்ரியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது பார்க்கலான்னு சொல்லிட்டு கடந்து வந்திருக்கிறோம். அம்மா, நீங்க ஒரு பெண்ணா கடந்து வந்த பாதைகள் நிறைய நாட்களை நீங்க கடந்து வந்துட்டீங்கம்மா. இன்னைக்கு எங்க இனியவளை என்ற பெண்களுக்கு உங்களுடைய அனுபவத்துல நடந்த அல்லாட்டா ஒரு அட்வைஸ் பண்ணா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசித்தோம்மா. நாங்க ஒரு சில கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறோம். நீங்க அதற்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம்மா. அம்மா, இன்னைக்கு பெண்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. சொல்ல போனா பொருள், வீட்டுல தேவையான பொருட்கள் இருக்கு, கையில நினைச்ச பொருளை வாங்குறதுக்கு பணம் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானமோ இல்லாம நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்கம்மா. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க? அதாவது முதல்ல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கும்போது எல்லாம் நிறைவோடு தான் ஆண்டவர் படைச்சாரு. ஏதேன் தோட்டத்துல ஒரு குறைவுமே இல்லை, அழகா படைச்ச ஆண்டவர். ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவங்க மீறினதுனால அவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டாங்க. அதனால அந்த பாவம் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இப்போ புருஷன் மனைவி கல்யாணம் பண்ணி 2 பேரும் வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்குள்ள உலக பிரகாரமான காரியங்கள் தான் இருக்குதே ஒழிய, அது வேணும் இது வேணும் அப்படிதான் நினைக்கிறாங்களே ஒழிய ஆண்டவரை மையமா அவங்க வைக்கல. இப்பவும் குடும்பத்துல அந்த பிசாசானவன் குடும்பத்தை குலைக்கிறதுக்காக பல திட்டங்களை போடுறான். ஃபர்ஸ்ட் டார்கெட், அவனுடைய டார்கெட் என்னன்னா குடும்பத்தை குலைக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும், சந்தோஷத்தை எடுக்கணும், பிரிவினையை உண்டாக்கணும். அதுதான் அவனுடைய மெயின் எய்ம். அதை ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கைகோத்து ஒன்னா நின்று ஜெபிச்சு ஆண்டோடைய பிரசன்ஸ்ல அவங்க லைஃபை அவங்க ரன் பண்ணுவாங்க. அப்போ ஜெபம் மெயினா இருக்கணும். என்னமா ஃபேமிலில ஜெபம் கண்டிப்பா இருக்கணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இப்போ காலையில் எழும்பினோடனே ஆண்டோடைய சமூகத்துல 2 பேரும் கைகோத்து இருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரை 2 பேரும் புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை இணைச்சது ஆண்டவர். அதனால அவருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்கணும். அது பிசாசு அடிக்கடி வந்து தீமையான காரியங்களெல்லாம் விதைச்சிட்டே இருப்பான். இது அது பண்ணணும் இது பண்ணணும், பிரச்சனையை உருவாக்குறதுக்குன்னே அவன் திட்டம் போட்டுட்டே இருப்பான். சமாதானம் இருக்கிற இடத்த குலைக்கிறதுக்குன்னே அவன் வருவான். அப்போ அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம இது யாருடைய சத்தம், இது ஆண்டவருடைய சத்தமா, இது பிசாசுடைய சத்தமா அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் யார், அவர் எதற்காக நம்மளை உலகத்துல படைச்சிருக்கிறாரு, எப்படி வாழணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, இன்டராக்ட் வித் ஹிம். இன்டராக்ட்னா அவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் ஆண்டவர் கூடவே நம்ம பேசணும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்நிய பாஷைன்னு கொடுத்துருக்கிறாரு. ஈஸியா ஆண்டவரோட நம்ம காலையில் எழும்பின உடனேயே அந்நிய பாஷையிலேயே ஜெபம் பண்ணிக்கிட்டே அப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா பிசாசு நம்ம கிட்ட வரவே முடியாது. அவன் ஃபெயில் ஆகி தான் போவான். சந்தோஷமாவே எப்பவும் சந்தோஷமா இருக்காது. 3வது பாயிண்ட் என்ன, சரண்டர் டு ஹிம். நம்ம நம்மளையே நம்ம சரண்டர் பண்ணிடணும். ஆண்டவரே, இந்த ஆத்துமா ஆவி சரீரம் முழுசும் உமக்கு தான் சொந்தம். ஆண்டவரே, நீங்க என்ன பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் குடும்பத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் கணவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, என் பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. சகல பொருட்களை எல்லாம் அவர் கையில நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா
பிசாசு கிட்ட நெருங்கவே முடியாது. அப்போ கணவன் மனைவி வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசு அப்படின்ற எண்ணத்தையே முழுவதும் விட்டுறணும். என்னமா விட்டுறணும். ஆண்டவர் தான் நமக்கு மையம் அப்படின்னு மையம். சொல்லி இருக்கும்போது ஆமா. சரண்டர் ஆயிரலாம். அது பிறகு அட்மயர் ஹிம். இப்போ ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நேரமும், இப்போ யாராவது ஒருத்தர் நல்ல சாரி கட்டிட்டு வந்தா நல்லா இருக்கு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்மளை படைச்ச ஆண்டவர் நமக்காண்டி ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்த ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு நாள் அந்த கண்ணு முன்னால் நம்மளை நிறுத்தணும். சிலுவை காட்சியை நம்ம கண்ணு மேல் நிறுத்தி, எனக்காக ஜீவனை கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார், என்ன நேசிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவரை அட்மயர் பண்ணி ஒவ்வொரு காரியத்திலையும், ஆண்டவரே இது தந்ததுக்காக உமக்கு நன்றி, ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம நன்றி சொல்லி 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 போயிட்டே இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில வரவே செய்யாது. பீஸ்ஃபுல்லான சமாதானமான வாழ்க்கை நமக்கு இருக்கும். எங்க பெண்களுக்கு சூப்பரா ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்கம்மா. இதை ஃபாலோ பண்ணாலே நிறைய கிறிஸ்டியன்ஸ் குடும்பத்திலயும் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஃபேமிலிலையும் சரி, சண்டையே இல்லாம போயிருமேம்மா. ஆமா. அடுத்தது சர்வ் ஹிம். சர்வ் ஹிம்னா நம்ம வந்து அவருக்காக வேலை செய்யணும். இப்போ நீங்கெல்லாம் இந்த ஊழியத்துல இணைஞ்சி மற்றவங்களுக்காண்டி உதவியெல்லாம் செய்றீங்க, எவ்வளோ காரியங்கள் செய்றீங்க. அவர் டேவிட் பிரதர்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய காரியம். எவ்வளவோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறார், எல்லாம் பண்றார். அதெல்லாம் ஆண்டவருக்காண்டி ஊழியம் செய்யறது. சர்வ் ஹிம். லாஸ்ட் ஒன் வந்து தேங்க் ஹிம் அண்ட் பிரேஸ் ஹிம். நம்ம அவரை வந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நன்றி உள்ள இருதயம் இல்லாத இடத்துல பிசாசு குடிகொள்வான். எதுக்கெடுத்தாலும் முறுமுறுப்பு, எதுக்கெடுத்தாலும் ஒரு சந்தேகம், எதுக்கெடுத்தாலும் ஒரு வெறுப்பு, கசப்பு. அந்த நன்றி உள்ள இருதயம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இது தந்ததுக்காக நன்றி, சாப்பாடு தந்ததுக்காக நன்றி, ட்ரெஸ்ஸு தந்ததுக்காக நன்றி, வீடு தந்ததுக்காக நன்றி, இப்படியே நன்றி சொல்லி சொல்ல 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 பிசாசு கிட்ட வரவே மாட்டான், ஓடிடுவான். தேங்க் ஹிம் அண்ட் பிரேஸ் ஹிம். ஆண்டவரை புகழ்ந்துட்டே இருக்கணும். இப்போ பாட்டு படிச்சு துதிச்சு, கஷ்டங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் எல்லாம் வரும், அதெல்லாம் கொண்டு வரது பிசாசு தான். ஆனால் அதை வந்து வசனத்தின் மூலம் நம்ம அதை மேற்கொள்ளணும். வசனம் ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, கர்த்தர் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் அப்படின்னா, கர்த்தர் உன் பாரத்தை வைத்து விடுன்னா நம்ம ஃபுல்லா வச்சிடணும். அது நம்ம வந்து சொல்லுவோம், வசனம் சொல்லுவோம், ஆனால் இருதயத்துல ஃபுல்லா ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் பண்றது இல்லை. அதனால அது ஆண்டவர் உள்ளத்தை பார்க்குறாரு, இவ எவ்வளோ தூரம் என்னை நம்பி இருக்கிறா அப்படின்னு பார்க்குறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சரண்டர் பண்ணிட்டோம்னா அந்த பாரத்தை அவர் எடுத்துக்குவார். அந்த நம்ம கவலையே பட வேண்டிய தேவையே இல்லை. தேங்க்யூம்மா, தேங்க்யூ அம்மா. அழகா எங்களுக்கு வந்து பதில் சொன்னீங்க. உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா. எங்க பெண்களுக்கு அழகா நீங்க அட்வைஸ் பண்ணீங்க. நீங்க அப்பப்போ வந்து எங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நாங்க நம்புறோம். உங்களுக்கு இது பிரயோஜனமா இருந்திருக்கும். ஒருவேளை ஆண்டவர் இந்த நேரத்துல உங்களோட இடைப்பட்டிருப்பாருன்னா, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நீங்க திருந்தணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியா செய்து முடிப்பார். விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை விட்டு கொடுங்க, சரண்டர் பண்ண வேண்டிய காரியங்களை சரண்டர் பண்ணிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அம்மாவுக்கும் நன்றியை சொல்லிக் கொள்றோம், ஏசப்பாவுக்கும் நன்றி. பார்க்கிற உங்களுக்கும் நாங்க வந்து எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இனியவளே என்ற உங்களுக்கு நான் செய்தியை கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நீதிமொழியிலே சாலமோன் மூலமாக இதை நாம் கேட்கிறோம். ஒரு பெண் ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், கணவர்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், உறவினர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி நாம் அறிந்து அதன்படி நடந்தால் குடும்பத்துல வீடை கட்டலாம். இல்லாவிட்டால் அந்த வீட்டில் அநேக பிரச்சனைகள் உருவாகும், அநேகர் பிரிந்து போகிற சூழ்நிலையிலே உருவாகிற நிலைமையை நாம் அறிந்து கொள்கின்றோம். இங்கே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை இடித்து போடுகின்றாள். வேத புத்தகத்திலே புத்தியுள்ள ஸ்திரீகள் யார் 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 வீட்டை கட்டினார்கள்,
அந்த வீடு எப்படிப்பட்ட வீடா இருந்தது என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களா நாம் என்ன செய்வோம் பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் அதிலே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகின்றோம். அக்சாள் அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அங்கே காலேபனுடைய சகோதரர் ஒத்தனியேல், இந்த இடத்த நீ பிடிச்சேனா என்னுடைய மகளை உனக்கு தருகிறேன், அக்சாளை தருகிறேன் என்று சொல்லும்போது அந்த இடத்தை ஒத்தனியேல் பிடிக்கின்றார். அதற்கு பதிலாக மகளை அக்சாளை அங்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். அங்கே அவர்கள் வாழும்போது அவர்களுக்கு அவருடைய தகப்பனார் ஒரு இடத்தை கொடுக்கின்றார். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 16வது வசனத்திலே, அவள் புறப்படுகையில் என் தகப்பனத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவளிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். ஒரு இடத்தை கொடுக்கிறார். நம்ம திருமணம் ஆனானா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யறோம், நகை போடுறோம், பாத்திர பண்டம் கொடுக்குறோம், வீடை கொடுக்குறோம், வயலை கொடுக்குறோம், நிறைய சொத்துக்கள் இருந்துச்சுன்னா சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. அதை போல இங்கே அக்சாளுக்கு அவனுடைய தகப்பன் அங்கே கொடுக்கின்றார். அப்பொழுது அந்த இடம் ஒரு வயல், அந்த வெளி எப்படி இருந்துச்சுன்னா செழிப்பாக இல்லை. செழிப்பாக இல்லாததுனால அவளை என்ன செய்றா, போகிறா. யாரை கூட்டிட்டு, கணவனை கூட்டிக்கிட்டு அங்கே போகிறாள். தகப்பன் இடத்துல போறாள். போகும்போது அந்த கழுதையில போறா. கழுதையிலிருந்து இறங்கி 15வது வசனத்துல, அப்போது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நீங்களும் நானும் அப்படி ஒரு வறட்சியான ஒரு இடத்தையோ அல்லது நகை போடும்போது நல்ல தங்கத்தை கொடுக்காம செம்பு கலந்த தங்கத்தவோ அல்லது நல்ல பொருட்களை கொடுக்காம இருந்தா தகப்பன் தாய் இடத்துல போய் என்ன செய்வோம், சண்டை போடுவோம். என்ன எனக்கு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சண்டை போடுவோம். அப்ப இந்த பெண் என்ன செஞ்சாள், அக்சாள் தகப்பன் இடத்துல போய் ஒரு இடம் எனக்கு நீங்க இப்படி கொடுத்துட்டீங்கப்பா, எனக்கு ஒரு இடம் இப்படி கொடுங்க என்று சொல்லி அவள் ரொம்ப மரியாதையாக பேசுகிறாள். பேசும்போது தகப்பன் என்ன செய்யறாரு, அங்கே காலேப் அவளுக்கு என்ன செய்யறாரு, அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சல நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்போது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சல நிலங்களை கொடுத்தார் என்று சொல்லி. அப்பாட்ட போய் சண்டை போடல, பொறுமையா கேட்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரம் நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. பொறுமையா இருந்து போய் கேட்கும்போது அப்பா என்ன செய்றாரு, என் மகளுக்கு ஐயோ இப்படி வறட்சியான நிலத்தை நான் கொடுத்துட்டேனே என்று சொல்லி மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சில நேரம் நம்ம குடும்பங்கள்ல கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்கே சாமி, என் வாழ்க்கை எப்படி இருக்கிறதப்பா, நீங்க எனக்கு செழிப்பான வாழ்க்கையை தாங்க, என் பிள்ளைக்கு செழிப்பான வாழ்க்கையை தாங்க, என் பிள்ளை திருமணம் ஆகணும்ப்பா, என் பிள்ளைக்கு வேலை இல்லப்பா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ப்ளீஸிங்க அன்பா போய் நம்ம கேட்கும்போது ஆண்டவன் நமக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் தகப்பன் கொடுத்தது போல பரம தகப்பன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அப்பா பிதாவின் கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நமக்கு அப்பா, நிரந்தரமான அப்பா. அப்பாட்ட நம்ம கேட்கும் போது நம்ம என்ன செய்யறோம், எதையும் கொடுப்பாங்க. கொடுக்காம நம்ம பரம தகப்பன். சாதாரண ஒரு அப்பாட்டையே நம்ம போய் கேட்டா கொடுக்காம இருப்பாங்களா? ஐயோ என் பிள்ளை கேட்டுருச்சு, என் பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸை கேட்டுச்சு, ஐயோ இந்த கறியை கேட்டுச்சு, இன்னைக்கு இந்த பலகாரத்தை கேட்டுச்சு, ஐயோ நம்ம வாங்கி கொடுக்காம இருப்போமா? அது ஆனா ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்தேயு 11:28 சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்ம கவலையோட கண்ணீரோட எவ்வளவு கவலையோட நம்ம இருக்கிறோம். சில நேரத்துல எவ்வளவு சந்தோஷமான சூழ்நிலைகள் சில நேரம் இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட போய் அப்பா இதை தாங்கப்பா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிற எவைகளும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க சொல்லியிருக்கு. யோவான் சுவிசேஷம் 14:14 சொல்லியிருக்க.
நீங்க எவைகளை கேட்கிறீர்களோ அதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர்கிட்ட நிரந்தரமான தகப்பனிடத்துல ஆண்டவர்கிட்ட எவைகளை கேட்கிறோமோ அதை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர்கிட்ட விசுவாசத்தோடு ஆபிரகாம் குழந்தை இல்லை, உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல கடல் மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? பிள்ளை இல்லை, 100 வயசு ஆக போகுது, என்னை எப்படி ஆசீர்வதிப்பாரு என்று சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா அவர் பொறுமையோடு விசுவாசத்தோடு அவர் இருந்தாரு. ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. வானத்தின் நட்சத்திரம் போல கடல் மணல் போல ஆசீர்வதித்தார். விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம தேவையை சந்திப்பார், நம்முடைய குடும்ப காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்று நடத்துவாரு. விசுவாசத்தோட கேட்போம், ஆண்டவர் நம்மை நடத்துவாரு. அடுத்தபடியா நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியா லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு விதவையை பற்றி பார்க்கின்றோம். அந்த விதவை சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு உவமையை சொல்லுகிறார். சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டா கிடைக்கும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு உவமையை ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவள் என்ன செய்தாள்? போய் அவளுடைய காரியங்களை சொல்வதற்காக போய் அங்கே நியாயாதிபதி கிட்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். தினம் போறா. அவன் ஒண்ணுமே கவனிக்கவே இல்லை. அவள் விதவியா இருந்தா, ஏழையா இருந்தனால யாரும் கவனிக்கல. ஆனா அந்த பெண் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தாள். போய்கொண்டிருக்கும் போது இனிமே வரவே கூடாது என்று சொல்லி அவள் என்ன என்று கேட்டு அவளுடைய நியாயத்தை அவர் விசாரித்தார். பாத்தீங்கன்னா, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்குது. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட இரவும் பகலும் உங்க பிள்ளைகளுக்காக, உங்களுக்காக, குடும்பத்துக்காக, ஒருவேளை கணவன் சௌவீனமா இருக்கலாம், பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் விழித்துருங்க. காலையில் எந்திரிச்சிருங்க, எந்திரிச்சு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை விடாதீங்க. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே தினந்தோறும் வந்து அந்த விதவை சொன்னதை கேட்டு உடனே செய்து கொடுத்தாரு. பரம தகப்பன், எங்க அப்பா, உங்க அப்பா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன், எங்க அப்பா, எங்க அப்பாட்ட நான் கேட்கும்போது உடனடியாய் செய்வார். உங்க அப்பாட்ட கேட்கும்போது உடனடியா செய்வார். அதனால நம்முடைய தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நிரந்தரமா சொல்லும் போது, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்து கொடுக்கும் போது, நீதியுள்ள தேவன், நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர், அவர் உடனடியாய் செய்து கொடுப்பார். நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் தீக்கிறவராய் இருக்கிறார். அவர்கிட்ட நம்முடைய சொல்லுவோம், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், உங்கள் பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம குடும்ப கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதத்தில் வைப்போம். ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக ஒரு பாவியான ஸ்திரியை பற்றி பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே 38வது வசனத்திலே, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்த செய்து பரிமள தைலத்தை பூசினாள். பாவியான ஸ்திரீ அங்க என்ன செய்கின்றாள்? அந்த அம்மா பரிசேயர் வீட்டுல அவர் விருந்து சாப்பிட்றதுக்காக அங்க வந்திருக்கிறாரு. வந்திருக்கும் போது ஒரு பரணி, ஒரு தைலம், அந்த தைல பாட்டில கொண்டு வந்து அவருடைய பாதத்துல ஊத்துகிறாள். அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? ஐயோ, வாசனை திரவியத்தை வீணாக்குறாங்களே இந்த அம்மா என்று சொல்லி பேசியிருப்பாங்க. இந்த அம்மா என்ன செஞ்சாங்க? அவர் பாதத்துல ஊத்துனாங்க. அடுத்து கண்ணீர்னால அழுகுறாங்க. அழுது பாதத்தை
துடைக்கிறாங்க, நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அதை என்ன செய்யாங்க, பரிசை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியா இருந்ததால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்று அறியாதிருப்பாரா என்று சொல்லி, பாவியான ஸ்திரியா இருக்கிறாளே இந்த பொண்ணு வந்து என்ன செய்யறா, அவருடைய பாதத்தை தைலத்தை ஊத்தி தலைமயிர் எடுத்து தடவி பண்றாரே என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பேசுகிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அங்கே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றார். அப்போது அவர் ஓரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 5 வெள்ளிக்காசையும் மற்றவன் 50 வெள்ளிக்காசையும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவரிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று சொல் என்றார். அங்கே என்ன, அந்த பாவியான ஸ்திரீ ஏன்னா அந்த பாவத்தை போக்குனதுனால ரொம்ப அன்பு இருந்தனால அவள் என்ன செய்தா, ரொம்ப பாசமாக இருந்ததை அங்கே ஆண்டவர் எடுத்து கூறுகிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய சிறு வயதிலிருந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் அநேகம் செய்திருப்போம். ஆண்டவரோட பாதத்துல ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி இந்த பாவியான ஸ்திரீ வந்து விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றுகிறார். நீங்களும் நான் கண்ணீரை ஊட்டி இருக்கிறோமா? ஊத்தணும், பிள்ளைகளுக்காக ஊத்தணும், கணவருக்காக ஊத்தணும், குடும்ப சூழ்நிலைக்காக ஊத்தணும். கண்ணீரை தலைமயிர் எடுத்து அவருடைய பாதத்தை தொடைக்கின்றாள், தைலத்தை ஊத்துறா. அவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு பாசம். நீங்களும் நானும் ஆண்டவர் மேல பாசமா இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கண்ணீரை ஊத்தணும், ஆண்டவர்கிட்ட கண்ணீர்னால அவருடைய பாதத்தை நனைக்கணும். யாருக்காக? குடும்பத்துக்காக, எனக்காக, என் பிள்ளைக்காக, என் கணவருக்காக, என் உறவுகளுக்காக, திருச்சபைக்காக, நாட்டுக்காக கண்ணீர் விட்டு அழணும். ஊழியக்காரர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுகணும். நீங்க செய்யறீங்களா? செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்ம தேவையை சந்திக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், அவருக்கு என்ன செய்யறோம்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரோட பாத்திரம் நம்ம ஒப்படைப்போம். நம்மள அந்த ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ ஆண்டவரோட பாதத்துல கண்ணீரை விட்டு தலைமுடியை தொடச்சு தைலத்தை ஊத்தி ஆண்டவரை எவ்வளவு சந்தோஷமா அவரை மகிழ்விக்கிறாள். நீங்களும் நானும் ஜெபத்தின் மூலமாக, பாடல் பாடுவதன் மூலமாக, வேதத்தை வாசிப்பதன் மூலமாக ஆண்டவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம். பிள்ளைகளுக்காக கெஞ்சுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், கணவருக்காக ஜெபிப்போம், நாட்டுக்காக ஜெபிப்போம், ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்போம். கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர்கிட்ட அவர் சாதாரண ஒரு மனுஷன் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். மீனை கேட்டா மீனைத்தான் கொடுப்பான். அப்ப பரம தகப்படத்துல எதை கேட்டாலும் கொடுப்பா. அந்த விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம். ஏசப்பா, என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பாதத்துல வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நிறுவனத்தை, இந்த கிராம மிஷனரி இயக்கத்தை கரத்துல ஒப்படைக்கிறோம் அப்பா. இதன் மூலமாக அநேக ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிற சுவாமி. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட கிருபை செய்திருக்கிறீங்கப்பா. அநேக பெண்கள் ரட்சிக்கப்பட கிருபை செய்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி ஆசீர்வதிங்க. பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. சகோதரனை ஆசீர்வதிங்க. இது தேவையெல்லாம் சந்திக்கப்பட கிருபை செய்யுங்க. அநேக ஆலயங்கள் கட்டப்பட கிருபை செய்யுங்கப்பா. இதற்காக உதவி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமேன்.